இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ, நம்ம வேலைக்கு போறோம் வரோம் திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வருமானத்துக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறோம்ல, அதே மாதிரி காசோட வேல்யூ வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த வேல்யூவை பிடிச்சி வைக்கிறதுக்கு நீங்க கோலா மாத்தி வைக்கலாம். ஏன்னா கோலோட வேல்யூ வந்துட்டு வருஷத்துக்கு 10 to 15% இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ 10 to 15% இன்க்ரீஸ் பண்ணும் போது நம்ம கோலா காசை மாத்தி வச்சோமாக்கா நம்ம ப்ராஃபிட் தானுங்க மேக் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப வேணாம். நீங்க அணிஞ்சிட்டு இருக்கிற 916 நகையே பாருங்க. நீங்க ஆரம்பத்துல அந்த நகையை வாங்கும் போது என்ன வேல்யூல வாங்கியிருப்பீங்க? ஓகே, ஒரு கிராம் வந்துட்டு அப்பெல்லாம் எவ்வளோங்க, 30 40 வெள்ளி 70 வெள்ளி, அப்புறம் 100 வெள்ளி வந்துச்சு. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே வந்து இப்ப பாத்தீங்கன்னா 350 வெள்ளியில இருக்கு. ஓகே, ஒரு கிராம். இது வந்து 999ங்க, 999.9 ஃபைன் கோல்ட் பார்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வணக்கம் சிஸ்டர். ஓகே, ஸோ வந்துட்டுங்க இந்த மாதிரி இந்த கோல்டை நீங்க மாத்தி வைக்கும் போது இன்னும் ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 10 வருஷத்துல கண்டிப்பா கோல்ட் பிரைஸ் இன்னும் ஏறிட்டு தானே போவோம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப 380 அப்ப மேபி 700 இருக்கலாமே. ஸோ அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப உங்களோட காசு வந்துட்டு அந்த டைம்ல நீங்க இந்த கோல்டை வித்து நீங்க கேஷ் ஆக்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் கூடியா இருக்கும். அது மட்டும் இல்ல, காசோட வேல்யூ ஆக்சுவலி ப்ரொடெக்டடா இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, நீங்க காசாவே வச்சுக்கிட்டு இல்லாம லாங் டேர்முக்கு இந்த மாதிரி கோல்டா சேமிப்பு பண்ணது தான் உங்களுக்கு பெஸ்ட். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கோல்டு சேமிப்பு பண்றவங்களை வந்துட்டு நம்ம 3 வகையா பிரிக்கணும். ஒருத்தவங்க மினிமமா எப்பெல்லாம் காசு இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமா தப்பா பண்ணிட்டு வரவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா பை லோ செல் ஹை. பை லோ செல் ஹைனாக்கா இப்ப நீங்க ஷேர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். keuntungan belum tentu tapi kerugian di tangan. அதான் ஷேர் பத்தி நம்மளுக்கு சரியா தெரியல அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த போட்ட காசு அப்படியே ஜீரோவா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கூட. ஸோ அது கரெக்டான ஒரு ஷேர்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது உங்களுக்கு கரெக்டா தெரியணும் எப்ப அதை விற்கணும் அப்படின்னு சொல்லி நாலேஜ்லாம் கொஞ்சம். ஸோ இது ஷேர். ஆனா நீங்க கோல்டே வந்துட்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா நீங்க கோலை பயன்படுத்தலாம். ஏன் சொன்னாக்கா கோல்ட் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த 5 தீனாருங்க, இதோட வேல்யூ வந்து 21.25 கிராம். இந்த 21.25 கிராம் 5 தீனார் லாஸ்ட் இயர் நான் வாங்கும் போதுங்க 10ஆம் மாசம் வாங்கினேன். இதே 10ஆம் மாசம் போன வருஷத்துல வாங்கும் போது 6000 வெள்ளி. இன்னைக்கு பிரைஸ் வந்து 8000 வெள்ளி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரே வருஷத்துல 2000 வெள்ளி ஏறி